வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், 1 கப் எடுத்துக்கிட்டேன். இப்போது 1/2 கப் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், 1/2 கப் இருக்குது. இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக கழுவி ஊற போட்டாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டுங்க. வாங்க இப்போ எப்படி நெய் சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போது நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தாங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் தாங்க ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா சூடேறட்டும். இப்போது நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி சேர்த்து இதோடு நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தால் போதுங்க, தீயக்கூடாது. இப்போது நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேங்க, 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இதை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியனோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. இந்த ஆனியன் நல்லா ப்ரௌனாக. இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினா போதுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிண்டுனா போதுங்க. அப்புறம் கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு இப்போது தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.25 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. இங்கே பாருங்கள், 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 2வது கப்புங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போது இது நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததும் அரிசி போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்திங்களன்னா
உடஞ்சி ஒரு சாப்பாடு. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தாங்க அரிசி சேர்த்துக்கணும். போய் இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 2 நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இப்போது கொதி வந்துருச்சு, அரிசி சேர்த்துக்கலாங்க. பாருங்க, அரிசி சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். 2 விசில் வரட்டுங்க, பார்ப்போம். ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஸ்டீமில் இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நெய் சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. இதை நான் இங்கே பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் டேஸ்டியான நெய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் நெய் சாதம் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நெய் சாதத்து கூட மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.